பாருங்க, நம்ம கிட்ட வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து நெறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இது ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல காரம். ஏன்னா, இது வந்து நம்ம கடையில வாங்குறத நீங்க 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா, இந்த ரெட் சில்லி பவுடர நீங்க 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். ரொம்ப காரம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அது மாரி வந்து கலருக்காக நம்மகிட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் வச்சிருக்கோம். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனாலுமே, இதுலயே நல்ல ஒரு கலர் வரும். இது ஆந்திரா மிளகா அப்படிங்கிறதுனால, ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த ரெட் சில்லி பவுடர நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கடையில இருந்து வாங்க மாட்டீங்க. வேற யார்கிட்டயும் வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து காரமும், வாசனையும் ரொம்ப நல்லாருக்கும். நீங்க எவ்வளோ நாள் வெளியில வச்சிருந்தாலும் வண்டே வராது. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த ரெட் சில்லி பவுடர் பார்த்தாலே, கலர பார்த்தாலே நமக்கு ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு சாப்பிடணுன்ற ஆசை வந்து நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். நீங்க சிக்கன் பொரிக்கும்போதும் இருந்தாலும் சரி, ஃபிஷ் பொரிக்கும்போது, பிரியாணிலாம் செய்யும்போதும் நல்ல ஒரு 1 கிலோ பிரியாணிக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டீங்கனாலே ரொம்ப நல்லாருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்க காஷ்மீரி சில்லி போட்டுக்கங்க. நல்ல கலர்ஃபுல்லாவும், நல்ல காரமாவும் இருக்கும். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த பொடியும் நீங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்ல.